வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் ஏன் தாவேகாவில் போய் இணைஞ்சார்? ஒரு 50 வருடம் ஒரு கொள்கையோடு இருந்த ஒரு கட்சியில் இருந்துட்டு தாவேகாவில் வந்து இணைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதுக்கு இல்லை. 2 பாயிண்ட்டாக நம்மளுடைய பார்வை 2ஆக இருக்குது. இப்போ தான் போய் இப்போ அதிமுகவுக்கு ஒரு கெடுவை விதித்தார். இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒன்றிணையாற்றி நீங்கள் எல்லாரையும் பிரிந்து போன எல்லாத்தையும் அதிமுகவோட இணைக்காட்டினா அதுக்கு நாங்கள் வேறு மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்து வந்தார் போல் இருக்குது. அப்புறம் திருப்பி என்னான்னு தெரியல, திடீர்னு வந்து தாவேகாவில் இணைஞ்சிட்டாரு. இப்போது அதிமுகவோட கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியா தாவேகா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் இல்லை. அப்புறம் ஏன் அதிமுக வந்து ஒரு 1971 ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்சி நம்ம 6 முறைக்கு மேலே அரியணை ஏறிய ஒரு கட்சியிலிருந்து விலகி வந்து ஒரு தனியாக ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு. அதுவும் நேற்றுக்கு துவங்கப்பட்ட கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து அமித்ஷா எதுவும் சொல்லி அமிச்சாரோ என்னன்னு தெரியல. நீங்கள் போய் அதில் போய் இணைங்க, அங்கே உள்ளார என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, அது என்னென்னு கேட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை போய் அவங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல அரசியல், நீங்கள் போய் அரசியலை போய் கற்றுக் கொடுங்க, அவங்களோட போய் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அப்படின்னு தெரியல. விஜய் அப்பையிலேருந்து எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் வாங்க, அவர்களுக்கான மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு தான் விஜய் தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பலமான கட்சின்னு அது தெரியாமல் நீங்கள் போய் அது தற்கொலை கூட்டம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இவர் போய் செங்கோட்டையன் போய் இணைஞ்சதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அதிமுகவில் அவருக்கு பலம் இல்லையா? ஒரு தனியாக ஒரு 4 எம்எல்ஏக்கள் 50 வருடம் அரசியல் வாழ்க்கையில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் ஒரு 5 எம்எல்ஏக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எம்எல்ஏக்களை அவர் உருவாக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போது அதிமுகவில் அவரோட இது செல்லாதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. எடப்பாடி ஒரு போட்டு வச்சுருக்காரு, ஓபிஎஸ் ஒரு போட்டு வச்சுருக்காரு, சசிகலா ஒரு பக்கத்து வச்சுருக்காங்க, இப்படி நிறையா வச்சுருக்காங்க. ஏன் 50 வருஷம் அரசியல் உங்களுக்கு அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஜூனியர். அவங்க எல்லாருமே செங்கோட்டையனுக்கு ஜீனியர். அப்போ செங்கோட்டையன் சீனியராக இருந்து ஏன் அந்த ஒரு வலுவான கட்சியிலிருந்து வந்து இதில் இணைவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அமித்ஷா தரப்புலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது ஒன்றும் தெரியல. இல்லை அப்படின்னாக்கா அவரை சுற்றி இப்போ விஜயை சுற்றியே எல்லாமே சங்கி கூட்டம் தான். விஜயை சுற்றி ரவுண்டை போல சங்கி கூட்டம் தான். புஷியானந்தும் ஒரு சங்கி தான். ஆதவர்ஜனா ஃபஸ்ட்டு சங்கி, பெரிய சங்கி, இருக்கிறதுலே பெரிய சங்கி அவர் தான். அப்புறம் சிடி நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கோட்பாடை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க ஏற்கனவே பிஜேபியினோட அங்கம் இவர்கள். இப்போ செங்கோட்டையனும் ஒரு அங்கமாக இருப்பாரோ, ஒருவேளை துப்பு துலக்குவதற்காக வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவர்கள் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு உளவு அமைப்பு அப்படின்னாக்கா ஒய்பிரிவு பாதுகாப்பு இவர் கேட்டு கொடுத்தாரா இல்லை கேட்காம கொடுத்தாங்களா அப்படிங்கிறதே தெரியல, நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்டு கொடுத்துருந்தா அவர் என்னத்தை சாதிச்சிட்டாரு, அவருக்கு என்னத்தை ஆபத்து இருக்குதுன்னா அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும்போது அவர்களை இப்போ ஒய்பிரிவு பாதுகாப்புனா என்ன 24 ஹவர்ஸ் சுற்றி கூடயே இருப்பாங்க. தூங்குகிற நேரம் தவிர அவருடைய ஃப்ரீ டைம் தவிர மற்றபடி எல்லாருமே அந்த ரூமை சுற்றியோ அந்த வீட்டை சுற்றியோ காவலுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. அதாவது ஒய் பிரிவு Z பிரிவு பாதுகாப்பு வீரர்கள்லாம் ஒரு உயர்தரமான ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அவரை சுற்றி அவர் கண்காணிக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை அவர் உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்து? எப்படி என்ன மாதிரி உயிருக்கு ஆபத்து நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நடிகன், அந்த நடிகனுக்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு தான் கேட்க தோணுது. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அவரை வந்து இப்போ பிஜேபி அவர் வேவு பார்க்கறதுக்காக கூட பார்க்கலாம். யார் சந்திக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இந்த தகவலை சொல்லுங்கள் அப்படிங்கிறது கூட செஞ்சுருக்கலாம், சொல்லலாம். அது மாதிரி இருக்கு. எல்லாம் இவரும் இதுக்காக வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ இவருக்குன்னு ஒரு சொந்தமாக பலம் இல்லையோ, செங்கோட்டையனுக்கு தனியாக ஒரு பலம் இல்லையோ, எந்த ஒரு 4 எம்எல்ஏக்களை உருவாக்குறதுக்கு முடியாது. அவர் இருந்த பகுதியில் 4 எம்எல்ஏக்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்க தோணுது. நமக்கா தோணுதுமில்ல. அப்போ இத்தனை சங்கிகள் கூட்டம் அவர் சுற்றி இருக்கும்போது இப்போ இவரும் போய் சங்கி மாதிரி தான் சேர்ந்துருக்காரு. ஏன்னா அவன் இங்கேருந்து வண்டி நேராக கிளம்பி அமித்ஷாட போய்ட்டு திருப்பி அப்படியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போ வந்திருந்தால் இவரும் ஒரு சங்கி கூட்டமாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒன்று செங்கோட்டையனுக்கு கட்சியில் ஒரு சொந்த கட்சியிலேயோ சொந்த மாவட்டத்திலேயோ பலம் இல்லாமல் வலு இல்லாமல் இருந்திருக்கணும். இல்லை என்றால் வேவு பார்க்க போயிருக்கணும்.
அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கணும். இல்லைன்னா வேறு எதுக்காக போயிருக்கணும்? உண்மையான விசுவாசியாக, விஜய்க்கு விசுவாசியாக இருக்கலாம். எம்ஜிஆருக்கு இருந்தோம், ஜெயலலிதாவுக்கு இருந்தோம், எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தோம், அப்போ இவருக்கும் விசுவாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரான்னு தெரியல. கொள்கை கூட்டணி, கொள்கையான ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியில் இருந்து கொள்கையே என்னன்னு தெரியாத ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியில் வந்து இவர் சேர்ந்திருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ இவர் சேர்ந்த உடனே இந்த கட்சி வளர்ந்துருமா? அந்த சேர்ந்த உடனே இவர் அந்த கட்சிக்கு ஒரு பிரசாந்த் பூஷன் மாதிரி ஒரு வியூக வகுப்பாளராக இருப்பாரோ? இல்லை இந்த 41 பேர் கொண்டுட்டாங்களே அவங்க இதுலேருந்து இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் ரூட்டு போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயலலிதாவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் ரூட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாரு, அதிலெல்லாம் பயங்கரமான கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுத்து இவரை விஜயை வந்து வழிநடத்துறதுக்கு வந்திருக்காரோ, இல்லை மேற்கொண்டு நிறைய கூட்டத்துக்கு வரவங்களை சாவடிக்கிறதுக்கு வந்திருக்காரா, என்ன வரங்கிறது காலம் பதில் சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்க. இப்போ நமக்கு என்ன கவலை, ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு, இவர் வந்ததுனாலேயே அந்த கட்சி அப்படியே ஆகா ஓகன்னு ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. எப்படியாப்பட்ட ஆள் வந்துட்டார் எங்கள் கட்சிக்கு. இதை வச்சு இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு எல்லாத்தையும் நாங்கள் கட்சிக்கு வளைச்சிருக்கோம். அதிமுக இருக்கிறவங்களை பூரா கட்சிக்கு வளைச்சிருக்கோம். அதிமுகவில் இருக்கிறவங்கள பூரா கட்சிக்கு வந்துட்டாக்கா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? தெரியலல்ல. அது எப்படி போடுவாங்க? 41 பேரை கொன்னதை வந்து மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவாங்களா? பேசுகிறவங்க ரசிகர்கள் கூட இருக்கிறவங்க ஏதோ பேசுவாங்க. ஆனால் ஆழமாக போய் வீட்டில் படுத்துட்டு மல்லாக்க படுத்துட்டு சிந்திச்சு பார்த்தான்னா 41 பேர் ஏன்டா செத்தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தானாக்கா ஒரு பைய கூட அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இவன் அரசியலுக்கு வர்றதுக்கு, இவன் வந்து அரசியல் நின்று சம்பாதிக்கிறதுக்கு, இவன் வந்து எல்லாத்தையும் புரட்டுறதுக்கு, இவங்க வந்து 41 பேரை கொல்லணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரும். விஜய் ரசிகர்களுக்கே வரும். இன்றைக்கி வேணால் நான் ரசிகர் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக அவர் எத்தனை பேர் 41 பேரை கொண்டாலும் சரி, இல்லை 101 பேரை கொண்டாலும் சரி, நாங்கள் அவரை தான் ஆதரிப்போம், அப்படி நாங்கள் ஸ்டாண்ட் பை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மல்லாக்கப்படுத்தி நல்லா சிந்திச்சு பார்த்தானாக்கா இந்த 41 பேர் சாவுக்கு யாரா காரணம்னு யோசிச்சு பார்த்தா சத்தியமாக கண்டிப்பாக அவன் கட்சிக்கு யாரும் போக மாட்டாங்க, ஓட்டும் போட மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செங்கோட்டை ஏன் இப்படி போனதுனாலேயே அந்த கட்சி அப்படியே பொலிவு பெற்று அப்படியே மலர்ந்துருமா? சரி, பொலிவு பெற்று மலர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே ஜெயிச்சு அறுத்து தள்ளது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஏன் அதிமுக செய்யலைங்கிற இத்தனை காலமாக அதிமுக செய்யாமல் ஏன் என்ன பண்ணார் அதிமுகவில்? இப்போ இந்த வியூகம்லாம் வகுத்துருக்கலாம்ல, தேர்தல் பிரச்சார கூட்டலாம் வகுத்துருக்கலாம், பிரசாந்த் பூஷன் மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கலாம். ஏதாவது செய்யணும்ல. எதுக்காக சேர்ந்தீங்க அப்படிங்கிறது சரி. இப்போ தான் சேர்ந்துருக்காரு, இப்போ அதுக்குள்ளே கேள்வி கேட்குறீங்க. அவர் என்ன செய்வார் பார்ப்போம், ஏதாவது கண்டிப்பாக நல்லது செய்வார், ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் எப்படி விலை போகும்? அது வெளியூரில் தான் கொண்டு போய் விற்கணும், அப்போ தான் அது விலை போகும். உள்ளூரில் விலை போகாது. ஏன்னா உள்ளூரில் அந்த மாட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உள்ளூரில் விலை போகாமல் இருந்த மாடு வெளியூரில் போய் விலை போய்விடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அந்த திறமையை பூரா இந்த கட்சியில் இருக்கும்போதே காட்டியிருந்தா இந்த கட்சி நேரம் வளர்ந்துருக்கும்ல, ஏன் வளரல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்க தோணுதில்ல. இவர் ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் வரிசையில் கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதில் ஒருத்தர் வந்து நாஞ்சில் சம்பத்து. எந்த கொள்கை எந்த கோட்பாடும் இல்லாமல் அவர் முதல்ல வந்து திமுகவில் இருந்தார், அப்புறம் வைகோவோட வந்தார். வைகோவோட வந்து வைகோவோட இருந்து பிரிஞ்சு திருப்பி அம்மாவோட போய் சேர்ந்தார். அம்மாவோட போய் இனோவாலாம் வாங்கினார். திருப்பி வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். அந்த அம்மா இறந்த உடனே திமுக ஆதரவு நிலையில் இருந்தார். இப்போ வந்து இந்த பவள விழா 75வது ஆண்டு அறிவு திருவிழாவுக்கு கூப்பிடல அப்படிங்கிற கோவத்தில் வந்து அவர் வந்து தாவேகாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுகிற மாதிரிலாம் தோணுது. பேசுங்க, யாருக்கு வேணால் பேசுங்க, அது உங்கள் சௌகரியம், அது பிரச்சனை இல்லை. என்ன கொள்கைக்காக போய் பேசுகிறீங்க? என்ன கொள்கையை கொண்டு நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்றீங்க? எந்த கொள்கைக்காக அவர் ஆதரிக்கிறீங்க? திமுக செய்யாததை என்ன செஞ்சிட போகுது? திமுக உயர்ந்த சாதனைகளை செஞ்சுருக்குது, அது செய்யாததை என்ன செஞ்சிட போகிறாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டு போய் சேருங்க. ஏன்னா போய் சேர்ற இடம் போயிட்டு 4 நாள் திருப்பி வர்றதில்லை. போனால் உருப்படியாக அந்த இடத்துல இருக்கணும், அது ஜெயிக்க வைக்கணும், அதை வந்து அதுக்காக பாடுபடணும். திமுக ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. அங்கே போகிறது பெருசு இல்லை. இப்போ செங்கோட்டையை நம்ம அதானே கேள்வி கேட்குறோம். நீ இவ்வளோ நாளாக அறுத்து தள்ளினது அதிமுகவில் அறுத்து தள்ளியிருந்தாக்கா அதிமுக எங்கேயோ போயிருக்கும்ல.
தோற்றுருக்காதுல்ல. அப்போ அங்கே அறுத்து தள்ள முடியலல்ல. அப்போ அதே அறுப்பை தானே இங்கே வந்து அறுப்பிய. சரி ரைட்டு விடுங்க. எதாக இருந்தாலும் காலம் பதில் சொல்லட்டும். காலம் பதில் சொல்லும். இவர் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோராக இருக்காரா, இல்லை ஒரு ஒரு அதை விட பெரிய ஞானியாக அந்த கட்சியை தூக்கி நிப்பாட போகிறாரா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.